word of God says, what are you doing here? நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வேதம் கேட்கிறது. Who said this word? யார் இந்த வார்த்தையை சொன்னது? God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன். He spoke to Elijah. அவர் எலியாவிடம் பேசினார். Elijah, what are you doing here? எலியாவே, இங்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 11 13 வசனங்களை நாம் வாசிப்போம். Behold, the word of the Lord came to him, and he said unto him, what dost thou here, Elijah? God himself is asking, what are you doing here? தேவன் தாமே அவனை நோக்கி, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். So God is inquiring about us. தேவன் நம்மை குறித்து விசாரிக்கிறார். He is concerned about you. நம்மேல் அக்கறை கொண்டிருக்கிறார். He has a heart for you. உன்மேல் நோக்கமாய் இருக்கிறார். He will look at you. உன்னை நோக்கி பார்க்கிறார். Because he wants to bless you. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He loves you so much. உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். So he asked that, what are you doing here? எனவே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். Not only Elijah, he also asked many other servants of God. எலியாவை மாத்திரமல்ல, அநேக தேவ ஊழியர்களை கேட்டார். God's word is asking, Lot, what are you doing in Sodom? தேவன் லோத்துவை பார்த்து, சோதோமிலே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். And also he asked the Samson, சிம்சோனை பார்த்தும் கேட்டார். Samson, what are you doing here at Delilah? தெலீலாவிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? God's word is asking to every one of us. தேவ வசனம் நம் அனைவரையும் கேட்கிறது. Where are you? எங்கே இருக்கிறாய்? What are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Oh, because he concerned about you. ஏனென்றால் அவர் உன்மேல் அக்கறையாய் இருக்கிறார். God also asked prophet Balaam. தேவன் பிலேயாம் தீர்க்கதரிசியையும் கேட்டார். Balaam, பிலேயாமே, what are you doing with the Balaks? பாலாக்குடன் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Why are you standing here and discussion with him? அவனோடு நின்று என்ன பேசுகிறாய்? Numbers 22 verse 36. என்னாகமம் 22:36 வசனம். God also asked David. தேவன் தாவீதையும் கேட்டார். David, what are you doing in the housetop? தாவீது, வீட்டின் உப்பரிக்கையிலே என்ன செய்கிறாய்? Why you are looking at somebody else? ஏன் மற்றவர்களை பார்க்கிறாய்? David, why did you go up? நீ எதற்கு மேலே சென்றாய்? He went to the upstairs. அவன் உப்பரிக்கையின் மேல் சென்றான். He is looking at somebody. யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறான். God's word is asking, what are you doing there, David? தாவீது, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று தேவன் You கேட்டார். are not supposed to look like that. நீ அப்படி பார்த்திருக்க கூடாது. When they disobeyed God, there were so much punishment they received. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது அதிக தண்டனையை பெற்றார்கள். He asked Jonah. தேவன் யோனாவிடம் கேட்டார். Jonah, what are you doing in the ship? நீ கப்பலிலே என்ன செய்கிறாய்? I told you to go to Nineveh. நான் உன்னை நினிவேக்கு போக சொன்னேன். Why are you running away from that? நீ ஏன் அதற்கு எதிர்மறையாக ஓடுகிறாய்? He is running to Tarshish. அவன் தர்ஷீஷுக்கு ஓடுகிறான். He is trying to escape from God's will. அவன் தேவ சித்தத்திற்கு தூரமாய் ஓடுகிறான். So the people asked, what are you doing here? அந்த ஜனங்கள் அவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். And even Jesus asked, இயேசுவும் கேட்டார். Martha, Martha, what are you doing in kitchen? மார்த்தாளே, நீ சமையல் அறையில் என்ன செய்கிறாய்? What do you want to do there? அங்கே உனக்கு என்ன வேலை? Your master is in your house. உன் எஜமான் உன் வீட்டிலே இருக்கிறார். Your sister is listening to me. உன் சகோதரின் வார்த்தைகளை கேட்கிறாள். She is praying to God. அவள் தேவனிடம் ஜெபிக்கிறாள். She is receiving word of God. அவள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறாள். You invited me to come to your house. உன் வீட்டிற்கு வரும்படி அழைத்தாய். But you are not listening me. ஆனால் நீ எனக்கு செவி கொடுப்பதில்லை. You got some busy work in kitchen. சமையல் அறையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாய். Come and listen to God's word. வந்து தேவனுடைய வார்த்தையை கேளு. Mary sat at the feet of Jesus and she heard the message. She was receiving all blessings from God. மரியாள் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறாள். That is why in Christian life there are 3 points are more important. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் 3 குறிப்புகள் அவசியம். Sit at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தில் உட்கார்வது. Stand with Jesus. இயேசுவோடு நிற்பது. Walk with Jesus. இயேசுவோடு நடப்பது. முன்பு உட்கார்வதா நடப்பதா? அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பக்தி ஜீவியத்திலும் ஊழியம் செய்கிறவர்களும் கூட முன்பு உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். உட்காராமல் நீ நிற்க முடியாது, நிற்காமல் நடக்க முடியாது. இவைகளிடையே தொடர்பு இருக்கிறது. If you want to walk with Jesus, நீங்கள் இயேசுவோடு நடக்க விரும்பினால் you should learn how to sit at the feet of Jesus. இயேசுவின் பாதத்தருகே உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். When you start sitting at the feet of Jesus, Jesus will be very happy. நீங்கள் அவர் பாதத்தின் அருகே உட்கார ஆரம்பித்தால் இயேசு மிகவும் சந்தோஷப்படுவார். He will rejoice. அவர் சந்தோஷப்படுவார். Oh, my son is not going here and there, he is coming to me. என் மகன் அங்கும் இங்கும் போகாமல் என்னிடம் வருகிறான். He is listening to me. எனக்கு செவி கொடுக்கிறான். He is sitting at my feet. என் பாதத்தின் அருகே உட்காருகிறான். Oh, he will become a wise man. அவன் ஞானவானாக மாறுகிறான். Even Moses, மோசேவும் கூட he kneeled down at the burning bush. எரிகிற முட்செடியின் முன்பு முழங்காலிட்டான். He started listening from God. தேவனிடம் கேட்க ஆரம்பித்தான். Then God said, stand up. பிறகு தேவன் அவனை எழுந்திருக்க Then சொன்னார். he taught him how to stand. எப்படி நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். God said, walk. பின்பு நடக்க சொன்னார். Taught him how to walk with the miracles working. அற்புதங்களை செய்தவாறு நடப்பதை கற்றுக் கொடுத்தார்.
People those who don't have a habit of sitting at the feet of Jesus, they can never walk with the miracles. தேவனுடைய பாதத்திலே உட்காராதவர்கள் அற்புதங்களின் பாதையில் நடக்க முடியாது. Only simply shouting and they'll go. வெறுமனே சத்தமிட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான். Oh, I can do this miracle, I can do that miracle, only shouting, nothing will happen. நான் அந்த அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லதான் முடியும், ஒன்றும் நடக்காது. Only people those who sit at the feet of Jesus, those who stand with Jesus, those who walk with Jesus, they can do anything. தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரோடு நின்று நடப்பவர்களே சகலமும் செய்ய முடியும். My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, sometimes we are like that. சில நேரங்கள் நாமும் We அப்படிப்பட்டவர்கள். are running away from God's will. அவர் சித்தத்திற்கு புறம்பே போய் கொண்டிருப்போம். We are going and sitting somewhere where God doesn't want us to sit there. நாம் எங்கு உட்கார கூடாது என்று தேவன் நினைப்பாரோ அங்கு உட்கார்வோம். We go and have friendship with somebody God doesn't like it. தேவன் விரும்பாதவர்களுடன் சிநேகம் கொள்ளுவோம். God may ask some of you, why are you going to pubs and clubs? கலியாட்ட விடுதிகளுக்கு ஏன் போகிறீர்கள் என்று தேவன் சிலரோடு கேட்கலாம். What are you doing there? அங்க என்ன செய்து Why கொண்டிருக்கிறீர்கள்? are you going to wine shop? மதுபான கடைக்கு ஏன் போகிறீர்கள்? You are not supposed to come here. நீங்க வரக்கூடாது. You got nothing to do with the smoking. புகைப்பிடித்தலோடு உனக்கு எந்த பங்கும் இல்லை. You got nothing to do with the adultery. விபசாரத்தோடு உனக்கு எந்த பங்கும் You இல்லை. got nothing to do with sinful things. பாவ காரியங்களோடு உனக்கு எந்த பங்கும் Why இல்லை. do you go there? நீ ஏன் அங்கு போகிறாய்? You are a servant of God. நீ தேவனுடைய You are a ஊழியக்காரன். child of God. நீ தேவனுடைய பிள்ளை. You are a believer of Almighty God. நீ சர்வ வல்லவருடைய விசுவாசி. You are a special person. நீ விசேஷித்தவன். You are a peculiar person. நீ சிறந்தவன். Lord Jesus has washed you with his own blood. இயேசு கிறிஸ்து தாமே சொந்த இரத்தத்தினால் உன்னை கழுவினார். You are on the way to heaven. நீ பரலோக யாத்திரையில் இருக்கிறாய். Many people are on the way to hell. அநேகர் நரகத்தின் பாதையில் இருக்கிறார்கள். Why you want to have friendship with the people those who want to go to hell? நரகத்திற்கு போக விரும்புகிறவர்களோடு உனக்கு சிநேகம் எதற்கு? Have friendship with somebody who is willing to go to heaven. பரலோகம் போக விரும்புகிறவர்களோடு சிநேகம் பாராட்டு. Prodigal son, what are you doing there with the pigs? கெட்ட குமாரனே, பன்றிகளின் நடுவே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? There were so many swine. அங்க அநேக பன்றிகள் இருந்தன. He is not able to walk anymore. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. Diseased. வியாதிப்பட்டான். Ran away from his father's house. அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஓடி வந்தான். All his money vanished. அவனுடைய ஆஸ்தி முழுவதும் செலவானது. His health gone. பலன் போனது. Everything became zero. எல்லாம் வெறுமையாய் போனது. Then the God's word asks, prodigal son, what are you doing here? தேவனுடைய சத்தம் அவனை நோக்கி, நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. Then also God asked Peter, what are you doing in enemy's camp before enemy's fire? Why did you go there? தேவனுடைய சத்தம் பேதுருவையும் நோக்கி, பேதுருவே, விரோதிகள் குளிர் காய்கிற இடத்தில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? You are supposed to go somewhere. நீ வேறு இடத்திற்கு போக வேண்டியவன். Why did you go to the enemy's fire? விரோதிகள் குளிர் காய்கிற இடத்திற்கு ஏன் சென்றாய்? You got nothing to do with those people. அவர்களோடு உனக்கு எந்த அலுவலும் இல்லை. Luke chapter 22 verse 55. லூக்கா 22:55 வசனம். God is asking like our father mother. நம் பெற்றோர் கேட்பது போல நம்மை அவர் கேட்கிறார். A real loving father will say, son, why did you go there? நேசிக்கிற தகப்பன், மகனே, நீ ஏன் அங்கு சென்றாய் என்று கேட்பார். Daughter, why did you go there? மகளே, நீ ஏன் அங்கு சென்றாய்? Got nothing to do with that. அவர்களோடு உனக்கு எந்த பங்கும் You இல்லை. don't get any wisdom from there. அங்கே உனக்கு ஞானம் கிடைக்காது. So don't go to them. எனவே அங்கு போக வேண்டாம். You be here. நீ இங்கேயே இரு. Study. படி. Get knowledge. அறிவை சம்பாதி. Be wise. ஞானத்தோடு இரு. Be intellectual. அறிவு கூர்மையுடன் இரு. Build your life. உன் வாழ்க்கையை கட்டிக்கொள். And one day you will see great blessing. ஒரு நாள் பெரிய ஆசீர்வாதங்களை காண்பாய். Same way Almighty God is asking to all of us. அவ்வண்ணமே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மையும் கேட்கிறார். What are you doing here and there? Go to Jesus and pray to God and ask God to supply all your needs. இங்கும் அங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவினிடத்திற்கு சென்று உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி அவரை கேளுங்கள். Demas, what are you doing in Thessalonica? தேமா, தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன செய்கிறாய்? Demas was one of the disciples of Apostle Paul. He is a believer of Jesus. தேமா என்பவன் இயேசுவை விசுவாசித்தவனும் அப்போஸ்தலனாகிய பவுலின் சீடனுமாய் இருந்தான். 2 Timothy chapter 4 verse 10. 2 தீமோத்தேயு 4:10 வசனம். But he was working with the Apostle Paul. Suddenly he saw something beautiful in Thessalonica. He stuck up there. He forgot the ministry. அப்போஸ்தலனாகிய பவுலுடன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள காரியங்களை இச்சித்து தன் ஊழியத்தை மறந்து இடையிலே நின்று விட்டான். When you go here and there for gospel work, if you see something beautiful things which will please you, don't stuck up your life. Come back, otherwise your life will become like a Demas. நீங்கள் ஊழியத்திற்கு பல இடங்களுக்கு போகும் பொழுது அங்கும் இங்கும் கவர்ச்சிக்கும் காரியங்களை பார்த்து இடையில் நின்று போகாமல் மறுபடியும் திரும்பி வாருங்கள். இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையும் தேமாவை போல் மாறிவிடும். My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, in this world, இந்த உலகத்திலே there are many attractions Satan has kept. நம்மை ஈர்க்கும் காரியங்களை பிசாசு வைத்திருக்கிறான். To attract you, உன்னை ஈர்க்கும்படியாக, to make you surrender. உன்னை வசப்படுத்தும்படி.
to make you slave. உன்னை அடிமைப்படுத்தும்படி. That's what Satan is doing. இதுதான் பிசாசின் வேலை. Many people are attracted to clubs and pubs. அநேகர் களியாட்டு விடுதிகளின் பக்கம் Some ஈர்க்கப்படுகிறார்கள். people are attracted to wine shops. சிலர் மதுபான கடையின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள். Once they go there, every day night they'll be going there. ஒரு விசை அங்கு சென்றால் அதன் பின்பு எல்லா இரவு நேரத்திலும் When செல்வார்கள். they see the wine shop, it's like a magnetic power going there. மதுபான கடையை பார்த்ததும் காந்தம் போல் அவர்களை ஈர்த்துவிடும். Buy fruits for his children, no money will come out of his pocket. தன் பிள்ளைகளுக்கு பழங்களை வாங்க பையிலிருந்து பணம் வெளியே வராது. No. இல்லை இல்லை இல்லை. Buy a bottle, ஒரு பாட்டில் மதுபானம் வாங்க வேண்டும் என்றால் total pocket will come out. முழு பையையும் திறப்பார்கள். If nothing is there, even they use the card. ஒன்றுமில்லை எனில் தங்கள் கடன் அட்டையும் தேய்ப்பார்கள். So many people are suffering with that. அநேக ஜனங்கள் இவைகளினால் Dear வேதனைப்படுகிறார்கள். brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, let us pray. நாம் ஜெபிப்போம். Come back to God. தேவனிடத்திற்கு திரும்புவோம். God is asking, what are you doing there? அங்கு என்ன செய்கிறாய் என்று தேவன் கேட்கிறார். What you got to do something over there? நீ அங்கு சென்று அந்த வேலை ஏன் செய்கிறாய்? Don't go to evil friends. தீய நண்பர்களிடம் போக வேண்டாம். Don't go to the sinful things. தீய காரியங்களை செய்ய வேண்டாம். When you knew something wrong, run away from that place. அங்கு தவறு நடக்க போவதாக நீங்கள் அறிந்தால் உடனடியாக ஓடிவிடுங்கள். Psalms 1 verse 1 to 4. சங்கீதம் 1 முதல் 4 வசனங்கள். Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்கள் தெரியுமா? வேதத்தில் தியானமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ அங்கு என்ன செய்கிறாய் என்று வேத வசனம் உங்களை கேட்கிறது. எலியாவை கேட்ட தேவன் உங்களையும் என்னையும் கேட்க மாட்டாரா? நிச்சயமாய் கேட்பார். வீண் வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு ஏன் உட்காருகிறாய்? நேரத்தை வீணாக்குகிறாய். அந்த தொலைக்காட்சியின் முன்பாக உட்கார்ந்து நாடகங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு என்ன வரும்? அழுகையை பார்த்து பார்த்து கடைசியில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அழுகைதான். நாடகங்களை பார்ப்பதை நிறுத்தி தேவ சந்நிதியில் முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணு. அன்னாள் முழங்கார் படியிட்டு தேவனுடைய சந்நிதியில் அழுது ஜெபம் பண்ணினால் தேவன் அவள் ஜெபத்தை கேட்டார். She did not waste her time with the gossiping woman. She went and sat at the feet of God. She cried and asked, "Oh God, have mercy on me. Please bless me with a child. I will give the child to your ministry." கிசுகிசு பேசுகிற பெண்களோடு அவள் உட்காராமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு, தேவனே, நீர் என்மேல் இரக்கம் பாராட்டி எனக்கு பிள்ளையை கொடுத்தால் நான் அவனை ஊழியத்திற்கு கொடுப்பேன் என்றாள். 1 Samuel chapter 1 verse 15 to 27, she got it. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15-17 வசனங்களில் அவள் பெற்றுக்கொண்டாள். My dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரிகளே, don't run to the place where God doesn't want you to go. தேவன் விரும்பாத இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். God said, Elijah, get up. I have prepared some plan for you. தேவன் எலியாவை நோக்கி எழுந்திரு, உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் You are not என்றார். going to end up your life. You are going to begin your life. உன் வாழ்க்கை நீ முடிக்கப் போவதில்லை, புதியவைகளை துவக்கப் போகிறாய். You may be thinking that you got nothing to do. செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று நீ நினைக்கலாம். God has a big plan. தேவன் பெரிய திட்டம் God வைத்திருக்கிறார். has a big purpose. தேவன் பெரிய நோக்கம் He is கொண்டிருக்கிறார். going to do great things for you. அவர் உனக்காக பெரிய காரியங்கள் செய்ய The போகிறார். day is going to come, my brother. அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. Don't think that I am already 50 years or 40 years or 60 years. It's over. எனக்கு 40, 50, 60 வயதாகிறது, எல்லாம் முடிந்தது என்று நினைக்க It's வேண்டாம். going to begin now. இப்பொழுது துவங்க போகிறது. Oh, the end of the road, God can make it a beginning of the road. முடிவுற்ற சாலையில் தேவன் புதிய வழியை தோன்ற செய்கிறவர். Lot was sitting in the wrong place. லோத்து தவறான இடத்தில் உட்கார்ந்திருந்தான். The Samson was sitting in the wrong place. சிம்சோன் தவறான இடத்தில் உட்கார்ந்திருந்தான். Balaam was with the Balak with the wrong place. பீலையாம் பாலாகுடன் தவறான இடத்தில் இருந்தான். David was on the wrong place. தாவீது இருக்க வேண்டிய இடத்தில் இராமல் தவறான இடத்தில் அவன் இருந்தான். He was in wrong place. அவன் தவறான இடத்தில் இருந்தான். Old prophets many times they went away in the wrong places. God rebuked them. அநேக முறை தீர்க்கதரிசிகள் தவறான இடத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவர்களை கடிந்து God கொண்டார். rebuked. Why did you go there? நீ ஏன் அங்கு சென்றாய் என்று கடிந்து கொண்டார். Jonah was in a wrong ship. யோனா தவறான கப்பலில் இருந்தான். Martha was in a wrong place. மார்த்தாள் தவறான இடத்தில் இருந்தாள். Prodigal son was in a wrong place. கெட்ட குமாரன் தவறான இடத்தில் இருந்தான். Peter was sitting with the wrong people. பேதுரு தவறான நபர்களுடன் இருந்தான். Thomas was in a wrong place. தேமா தவறான இடத்தில் இருந்தான். All were mighty men of God. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமுள்ள தேவ பிள்ளைகள். Supposed to do great things for God. தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்ய God would வேண்டியவர்கள். have used them mightily. தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி But இருப்பார். they lost some opportunity ஆனால் அவர்கள் வாய்ப்புகள் இழந்து because போனார்கள். of the wrong place. தவறான இடங்களினாலே They went where God doesn't want them to go. தேவன் விரும்பாத இடங்களுக்கு அவர்கள் சென்றார்கள்.
They did what God doesn't want them to do. தேவன் விரும்பாத செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். Deserve something what God doesn't want them to desire. தேவன் விரும்பாதவைகளை அவர்கள் விரும்பி செய்தார்கள். 1 Corinthians chapter 10 verse 1 to 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். So repent and turn to God. மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்புங்கள். If you come to the Lord Jesus, நீங்கள் இயேசுவினிடம் வந்தால் He will show you compassion. அவர் உங்கள் மேல் இரக்கம் He will பாராட்டுவார். not call you as a drunkard. குடிகாரன் என்று அழைக்க மாட்டார். He will not call you a druggist. போதைக்கு அடிமையானவன் என்று அழைக்க He will மாட்டார். call you, my son, come. என் மகனே வா என்று அழைப்பார். He will not call you some sinner. பாவி என்று அழைக்க மாட்டார். But he'll say, daughter, come. மகளே வா என்று அழைப்பார். My son, come. என் மகனே வா. He'll never call you thief. திருடன் என்று அழைக்க மாட்டார். He'll never call you adulterer. விபசாரக்காரன் என்று அழைக்க Never call மாட்டார். you a fornicator. வேசி என்று அழைக்க மாட்டார். He'll never call any other sinful name, but he'll call you my son, my daughter, come back to me. எந்த பாவ புனை பெயர்களை வைத்து உங்களை அழைக்க மாட்டார். என் மகனே மகளே என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று What அழைப்பார். a love God has. எவ்வளவு அன்பு தேவன் கொண்டிருக்கிறார். Run to Jesus. இயேசுவிடம் ஓடி He is the வாருங்கள். best friend for you. அவரே உங்களுக்கு சிறந்த நண்பர். He died for you on the cross. சிலுவையிலே உனக்காக மரித்தார். Shed blood for you. உனக்காக ரத்தம் சிந்தினார். He can do anything for you. உனக்காக சகலத்தையும் செய்வார். When these people repented, God gave them again chance to work for the Lord. இந்த ஜனங்கள் மனம் திரும்பிய பொழுது அவருக்காக செயல்பட இன்னும் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். Elijah immediately repented and obeyed God. எலியா உடனடியே மனம் திரும்பி கீழ்ப்படிந்தான். God gave him a great plan and blessing. தேவன் பெரிய திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் Lot தந்தார். stood up and ran away from Sodom and he was got saved. லோத்து எழுந்து சோதோமை விட்டு ஓடிப்போனான், அவன் ரட்சிக்கப்பட்டான். Samson was delayed and he lost his strength. சிம்சோன் தாமதித்தான், தன் பலனை இழந்தான். Balak was delayed and he lost his name from the prophets list. பிலேயாம் தாமதித்தான், தீர்க்கதரிசிகளுடைய வரிசையிலிருந்து அவன் எடுக்கப்பட்டான். Prodigal son went to the wrong place, but he obeyed the God's voice and repented. He turned back to the Lord and he was கெட்ட blessed. குமாரன் தவறான இடத்திற்கு சென்றான், ஆனால் தேவ சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து தேவன் பக்கமாய் திரும்பினான், அவன் Peter also ரட்சிக்கப்பட்டான். repented, he got saved and he was blessed. பேதுருவும் மனம் திரும்பினான், அவன் ரட்சிப்படைந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். Demas went away and he did not return. தேமா பிரிந்து சென்றான், ஆனால் திரும்பி வரவில்லை. So that is what I'll tell you. When anything attracts you in the world, don't go closer to that. உலகத்திலே எவைகள் உங்களை ஈர்க்கின்றனவோ அவைகளின் அருகில் போக வேண்டாம். Lord, let nothing should attract me more than you. ஆண்டவரே, உம்மை தவிர வேறொன்றும் என்னை ஈர்க்க கூடாது. Let me not love anything in the world more than you. உம்மை விட வேறெதையும் உலகத்தில் நான் நேசிக்க கூடாது. If that is your prayer, இது உங்கள் ஜெபம் என்றால் I'll tell you, you will get a great and best friend, Jesus Christ. உங்கள் வாழ்க்கையில் சிறந்த நண்பரான இயேசுவை பெற்றுக்கொள்வீர்கள். And your life will be blessed. உங்கள் வாழ்க்கை How ஆசீர்வதிக்கப்படும். many would like to obey God's word? எத்தனை பேர் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படி Yes, விரும்புகிறீர்கள்? brother, God will bless you. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Never ever go to the wrong places where God doesn't want you to go. தேவன் விரும்பாத இடங்களுக்கு எப்பொழுதும் போக வேண்டாம். So today, God is asking to all of us, இன்று தேவன் நம் அனைவரையும் கேட்கிறார். where are you sitting? எங்க உட்கார்ந்து இருக்கிறாய்? What are you doing there? அங்க என்ன செய்கிறாய்? What do you got to do here? இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Stand up. எழுந்திரு, Come to me. என்னிடம் வா, I will show you the way. நான் உனக்கு வழி I காண்பிப்பேன். will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். In your உன் job, வேலையிலே, about your marriage, உன் திருமண about விஷயத்திலே, your children உன் blessing, பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திலே, children's education, பிள்ளைகளின் படிப்பிலே, about your family, உன் குடும்ப விஷயத்திலே, about to purchasing a house, வீடு வாங்கும் விஷயத்திலே, buy your car, மகிழ்ந்து வாங்கும் to விஷயத்திலே, increase your financial blessing, உங்கள் பொருளாதார ஆசீர்வாதத்தை பெருக்க, to increase your spiritual blessing, உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை to have பெருக்க, a good health. நல்ல ஆரோக்கியம் பெற Come to me. என்னிடம் வா, Listen to me. என் வார்த்தைகளை I கேள், will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். How many would like to closer to God? எத்தனை பேர் தேவனுக்கு சமீபமாய் வர விரும்புகிறீர்கள்? Come on, pray. ஜெபியுங்கள். Say, Jesus, இயேசுவே, I want to come closer to you. நான் உம் அருகில் வர விரும்புகிறேன். I don't want to sit in the wrong places, Lord. நான் தவறான இடங்களில் உட்கார விரும்பவில்லை Let me ஆண்டவரே. never go to the wrong friends, Lord. தவறான நட்பு எனக்கு வேண்டாம். You are my best friend. நீரே எனக்கு நல்ல You are the நண்பர். Lord of me. நீரே என் ஆண்டவர். You will do everything for me. நீர் எனக்காக யாவையும் You செய்கிறவர். are my Savior. நீரே என் இரட்சகர். I surrender all to you, Lord. எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் Let கொடுக்கிறேன். me not sit where you don't want me to sit, Lord. நீர் விரும்பாத இடத்தில் நான் உட்கார கூடாது. Let me not go where you don't want me to go. நீர் விரும்பாத இடத்திற்கு நான் போக கூடாது ஆண்டவரே. Let me not do anything which you don't want me to do. நீர் விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. Control me, Holy Spirit. ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தும். Control me, Holy Spirit. ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தும். Father, fill me with your Spirit. பிதாவே, உம் ஆவியினால் என்னை நிரப்பும். Transform my life. என் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். Bless me, Jesus. இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். I want your anointing. உம் அபிஷேகம் எனக்கு I வேண்டும். trust in you, Father நான் God. உம்மை விசுவாசிக்கிறேன்.
I believe you, Lord Jesus. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Thank you, my Lord. நன்றி ஆண்டவரே. However you are, நீ எப்படி இருந்தாலும், whatever may be sufferings that you are facing, உன் உபத்திரவங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும், whatever may be difficulties that you are facing, நீங்கள் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும், Lord, deliver them. ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கும். Deliver them, Jesus. இயேசுவை விடுதலையாக்கும். Brother, set right your heart with the Lord. சகோதரா, உன் இருதயத்தை தேவனுக்காக பிரித்தெடு. Set right your heart with the Lord. உன் இருதயத்தை தேவனுக்காக பிரித்தெடு. He will change. உன்னை அவர் மாற்றுவார். Are you sitting in the wrong places right now? Repent and turn to God. நீ தவறான இடத்தில் இருந்தால் மனம் திரும்பி மறுபடியும் தேவனிடத்திற்கு வா. You may be having a wrong friendships today. Say, Lord, let me say goodbye to the wrong friendship. தவறான சிநேகம் இருந்தால் ஆண்டவரே இந்த சிநேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவி செய்யும் என்று கேளுங்கள். Get rid of all evil habits. The Lord will help you. Cry out to God. பாவ பழக்கத்தில் இருந்தால் அவரை நோக்கி முறையிடுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Receive deliverance in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் விடுதலை பெற்றுக் The கொள்ளுங்கள். power of God come down and deliver them, bless them and heal them. தேவ வல்லமை இறங்கி வந்து இவர்களை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி சுகப்படுத்துவதாக. Wipe away their tears. அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. இன்று வசனத்தை கொண்டு தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இனி அவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு போகாமல் தேவன் உங்களை நிலைநிறுத்துவாராக. எங்கு வியாதி இருக்கின்றதோ அங்கு கை வையுங்கள். In this prayer, the Lord will heal you. Wherever you have pain, you can keep one hand out there. இந்த ஜெபத்தை கொண்டு சரீரத்தில் எங்கு வியாதி இருந்தாலும் தேவன் சுகமாக்குவார். வியாதி இருக்கிற இடத்தில் உங்கள் கையை வையுங்கள். Keep one hand wherever you have pain. வலி இருக்கிற இடத்தில் உங்கள் கையை வையுங்கள். Now I command Satan, you have no right upon our people. We are under the blood of Jesus. We are under the grace of God. பிசாசே, இந்த ஜனங்கள் மேல் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாங்கள் இயேசுவின் கிருபையும் இரத்தத்திற்குள்ளாக இருக்கிறோம். Take back your hand. உன் கையை திரும்ப எடு. Demons, evil spirits, spirit of infirmity, spirit of sickness, listen to me in the name of Jesus. பிசாசுகளே, அசுத்த ஆவிகளே, பலவீனப்படுத்துகிற ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினால் எனக்கு செவி கொடுங்கள். You have no right upon these people. இந்த ஜனங்கள் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. We are all belong to Jesus Christ. நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். Now I command every sickness, பலவீனங்களை நான் கடிந்து any கொள்கிறேன். pain, எல்லா வேதனைகளும், any problem in their body, எல்லா சரீர I உபாதைகளும் speak to you right now. அவைகளுக்கு விரோதமாய் பேசுகிறேன். Come out. வெளியே வா. Come out of their body. அவர்கள் சரீரத்திலிருந்து வெளியே வா. Out in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே Headache go. தலைவலி மாறட்டும். Migraine headache go. ஒற்றை தலைவலி மாறட்டும். Shoulder pains go. தோள்பட்டை வலி மாறட்டும். Thyroid problem go. தைராய்டு பிரச்சனை மாறட்டும். Even problem in the throat go. தொண்டை பிரச்சனை மாறட்டும். Evil spirits, demons come out. அசுத்த ஆவி வெளியே வா. Sickness go. பலவீனங்களே வெளியே வா. Everyone be healed. அனைவரும் சுகம் பெறுவார்களாக. Everyone be healed. அனைவரும் சுகம் பெறுவார்களாக. Piles problem, ulcer, gastric trouble, stomach problem, a back pain or knee pain, any pain in their body. அவர்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே போ என்று கட்டளையிடுகிறேன். விடுதலை உண்டாவதாக. உங்கள் நரம்புகளிலே, இரத்தத்திலே, சரீரத்திலே, எலும்புகளிலே, தோலிலே இயேசுவின் நாமத்தினால் சுகம் பெறுவீர்களாக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் சரீரத்தில் சுகம் பாயும் இந்த வேளையில் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Receive healing. Receive healing. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் கர்த்தரை துதிங்கள். கரகோஷ சத்தத்தை விட நீங்கள் கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கப்படுவதாக. Lord, deliver them. Lord, set them free. தேவனே அவர்களை விடுதலையாக்குவீராக. Miracle may happen. அற்புதங்கள் நடப்பதாக. In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். எல்லா துதி கன மகிமை மாட்சிமை புகழ்ச்சியும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம்.